7வது முறையாக ஆட்சி அமைப்பதுதான் திமுகவின் இலக்கு என்று அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதே திமுகவின் இலக்கு என்று தெரிவித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்தார். 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்த முதலமைச்சர், இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மக்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். ஆட்சி பொறுப்பேற்க உறுதி எடுத்துக்குங்க. வரலாற்றோட முக்கியமான காலகட்டத்தில் நாம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறோம். பொய் பரப்புரைகள், அவதூறுகளை புறந்தள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மக்கள் நமக்கு பெரிய வெற்றி வழங்கியிருக்கிறாங்க. அரசியல் சட்டத்தை மாற்றணும்னு துடிச்சவங்களுக்கு இந்தியா கூட்டணி மூலம் ஜனநாயக கடிவாளம் போட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம இயக்கத்துக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அடுத்த கொஞ்ச நாள்ல எதிர்கட்சி தலைவர் என்ன பேசிட்டு இருக்காரு? கொஞ்ச நாளா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுறாரு? 1% வாக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்குப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு. காத்துல கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டும் பழனிசாமி கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு 1% உயர்ந்திருக்குன்னு உளறி இருக்கார். இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலைதான். இங்க கள்ள கூட்டணியா வந்தாலும் சரி, நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் இவங்க பேராபத்தானவங்க தானே மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும். நாம ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்ற, அதே நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும்.